அண்ணாமலை சொன்னாரு, கெட் அவுட்னு நீ சொல்லிடுவியா, நீ சொல்லி பாரு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு வாய்ஸ் அவடால் விட்டார். நேற்று அண்ணாமலை அப்படி சொன்னார். அவர் சொல்லி முடிச்சதான் இன்னைக்கு உலக அளவில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க, கெட் அவுட் மோடி அப்படின்னு. எதுக்கு இந்த அசிங்கம்? நீ ஏன் தேடிக்கடி இதை பண்ணுவியா அப்படின்னா அதை தான் பண்ணுவாங்க எங்கள் ஆளு. இன்னைக்கு அசிங்கப்பட்டு நாரி இருக்கிறாப்புல. அடுத்து அண்ணா அறிவாலயம் அந்த பக்கம்லாம் இப்படி போஸ்டர் ஒட்டட்டுமா அப்படி போஸ்டர் ஒட்டட்டுமா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்புகிறார். 2009 மோடி அங்கே குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கிறார், உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கிறார். அப்போ ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெறுகிறது. இப்போ தீவிரவாத தடுப்பு படை இருக்கும் இல்லையா, ஆன்டி டெரரிஸ்ட் ஃபோர்ஸு, அவங்களோட வேலை தீவிரவாதிகளை தடுப்பது. ஆனால் அந்த பிரிவிற்கு எஸ்பியாக இருந்த சிங்கால் ஒரு சிபிஐ விசாரணையின் பொழுது அவர் தரப்பில் சில ஆதாரங்களை 267 ஆடியோக்கள், அமித்ஷாவும் சிங்காலும் எஸ்பி சிங்காலும் பேசிய அந்த ஆடியோவை அவர் சிபிஐ கிட்ட கொடுக்குறாரு. 267 ஆடியோ தொகுப்புகள். அந்த தொகுப்பு எதை பற்றியது அப்படின்னா, பெங்களூரில் வசிக்கின்ற 25 வயது பெண்ணான மான்சி சோனி அப்படின்றவங்கள இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவை வச்சு யாருக்கும் தெரியாமல் அந்த பெண் யாரிடமாவது பேசுகிறாரா, அவர் ஹோட்டலில் ரூம் போட்டால் கூட யாராவது தங்குறாங்களா, அவங்க படத்துக்கு போனால் கூட யாராவது வராங்களா, ஈவன் அவங்களுடைய தாயார் மருத்துவமனையில் அது அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். அப்போ கூட அவங்க போய் பார்க்கும் பொழுது தனியாக போய் பார்த்தாங்களா, கூட யாராவது போய் பார்த்தாங்களா அப்படின்னு அமித்ஷா சொல்லி மோடிக்காக ஒரு இளம் பெண்ணை தீவிரவாத தடுப்பு பிரிவு அவங்க உளவு பார்க்குறாங்க. இப்போ இதை நான் போஸ்டர் விட்டுட்டுமா அதை நான் போஸ்டர் விட்டுட்டுமான்னு அண்ணாமலை கேட்குறாரு. கமலாலயத்தில் இந்த மோடி இப்படி இளம் பெண்ணை உளவு பார்த்ததை போஸ்டர் போட்டு ஒட்டலாமா? இது மோடிக்கு மட்டும். இன்னும் பாஜகவோட லிஸ்ட் எடுத்தோம்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. ஏன்னா இவர் அண்ணாமலையே எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, விட்டுப்பட வீடியோ எடுப்பதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, சொந்த கட்சிக்கார வீடியோவே ரிலீஸ் பண்ணி அவர்களை நாரடிப்பதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஆடியோவுக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் ஸ்பெஷலிஸ்ட்டு, இதில் வீடியோவுக்கு அண்ணாமலை ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்போ இதை பற்றியெல்லாம் போஸ்டர் போடலாமா? போஸ்டர் போட்டால் அண்ணாமலை தாங்குவாரா, பாஜக தாங்குமா அப்படின்றது கேள்வி. அடுத்து சொல்கிறாரு, இந்த அண்ணாமலை இந்த விஷயத்த சொல்கிறப்ப தான் என்னால் தாங்க முடியல. மோடி யார் தெரியுமா? பிரம்ம முகூர்த்தத்தில் விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு நாட்டுக்காக 5 மணி வரைக்கும் ஃபைலில் கையெழுத்து போடுறாரு அப்படின்றாங்க. யார் போட சொன்னா? 3 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யார் உங்களை எந்திரிக்க சொன்னா? நீங்கள் எந்திரிச்சு என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் சொன்னாங்க, 2 குஜராத்திகள் விற்கிறார்கள், 2 குஜராத்திகள் வாங்குகிறார்கள்னு. இந்த நாட்டையே விற்கிற வேலையை தான் 3 மணிக்கு எந்திரிச்சு எல்லா ஃபைல்லையும் கையெழுத்த போட்டு ஏர்போர்ட்டா எடுத்துக்கோ, இதுவா அதுவா எது வேணும், இந்த நாடே உனக்கு தான், உன் கண்ணு அழகுக்கு கன்னட நாட்டை எழுதி தரேன்ற மாதிரி உனக்கு நான் இந்த இந்தியாவே எழுதி தரேன் அப்படின்னு அதானிக்கும் மோடிக்கும் எழுதி கொடுக்கின்ற வேலையை ஒரு பக்கம் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாதி வெறியும் மத வெறியையும் தூண்டி ஒரு பார்ப்பன இந்து ராஷ்டிராவை ஒரு பார்ப்பன மேலாதிக்கம் மிக்க பழைய கால ஒரு வர்ணாசிரம சமூகத்தை உருவாக்குவதற்காக மோடி தொடர்ச்சியாக அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலை செய்ய வேண்டாம், அவர் நல்லா தூங்கட்டும், அவர் அமைதியாக இருந்தாலே போதும், இந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். இது என்னோட செய்தி. அடுத்த விஷயத்துக்கு வரேன். இன்றைக்கு கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு எங்களுடைய பேரலை யூடியூப் ரூட்டர்ஸ் மற்றும் ட்ரைப்ஸ் ஊடகங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் ஹிந்தியை பற்றியும், ஹிந்தி பொதுவாகவே வடக்கன்ஸ் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பார்வையை இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்களே முன்வைக்கிறாங்க. யூடியூப் சேனல்ஸில் வீடியோ போடுறாங்க, அவன் ஹிந்திக்காரன் இப்படிப்பட்டவன், அறிவில்லாதவன், மாட்டு மூத்திரம் அப்படி இப்படின்னு தவறாக சித்தரித்து போடுறாங்க. ஆனால் அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற அந்த உண்மையோடு சேர்த்து இந்தி பிரச்சனையை, இந்த மொழி பிரச்சனையை நமக்கு விளக்கி ரொம்ப சிறப்பாக இது ஒரு பாடம் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி ஒரு சிறப்புரையை மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர், பேரலை நிறுவனர், ஆலி பதிப்பகத்தின் ஆசிரியர் தோழர் ஆலி செந்தில்நாதன் முன் வச்சிருக்கிறாரு. அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பாசிச எதிர்ப்பு போராட்டத்தில் இப்போ நாங்கள்லாம் இளைஞர்கள்,
ஆனால் எங்களை விட தீவிரமாக துடிப்பாக இருப்பவர் வந்து ஐயா ஜென்ராம் அவர்கள். எப்பயுமே உற்சாகமாக இருப்பார், துடிப்பாக இருப்பார். அதாவது டிமாரலைஸ் பண்ணி இவங்களை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு இந்த பார்ப்பன கூட்டமும் அவருக்கு ஜால்ரா போடுகின்ற, கண்ணை உருட்டி உருட்டி பேசுகின்ற சில மூத்த பத்திரிகையாளர்கள் துரோக வேலைகளில் ஈடுபட்டாலும் அதை எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி லைவ்லே பண்ணுறாரு. அதான் வந்து அவருடைய மகத்தான பணி. அப்படி செய்து இன்றைக்கு நம்முடைய கூட்டத்திற்கு வந்து மிக சிறப்புரை ஆற்றி எங்களை எல்லாம் வந்து கௌரவப்படுத்தி இருக்கின்ற ஐயா ஜென்ராம் அவர்களுக்கு நன்றி. அடுத்து மற்றவங்கள நான் சொல்லவே தேவையில்லை. தோழர் மைனர் அவர் வழக்கம் போல் சரவடியாக பொறிஞ்சு தள்ளிட்டார். அதாவது இந்த மாதிரியான அரசியல் பிரச்சனைகளை வந்து அவரை விட தமிழ்நாட்டில் நகைச்சுவையாக சமகாலத்தில் கொண்டு போகிறதுக்கு வந்து யாரும் இல்லை. அதை வந்து மிக சிறப்பாக இன்றைக்கு வந்து செஞ்சிருக்கிறாரு. இப்போ நோக்க உரையே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒட்டுமொத்தமாக இதுக்கப்புறம் இதோட சிறப்பாக பேசினாதான் மற்ற பேச்சுக்கள்லாம் எடுபடும் அப்படின்ற அளவுக்கு பண்ணிடுறது. இப்போ நோக்க உரையா இல்லை அதான் சிறப்புரையா அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசி பல சிறப்பான கருத்துக்களை டேட்டாக்களை நமக்கு கொடுத்த திரு இந்திரகுமார் தேரடி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த அமைச்சரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். பொதுவாக வந்து மாற்றி தான் வந்து பார்வையாளர்களே புரிஞ்சுக்குவாங்க. அவரை வந்து மில்டன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்வையாளர்கள். இன்னைக்கு வந்து அமைச்சரே வந்து இவரை வந்து இந்திரகுமார் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அமைச்சருக்கு. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து இப்போ நான் வந்து மேடைகளில் பேச வருவதற்கு தொடர்ச்சியாக வந்து உற்சாகமும் ஊக்கத்தையும் வந்து கொடுப்பது தோழர் மில்டன் அவர்கள் தான். அவர் இன்றைக்கு மிக சிறப்பாக வந்து இந்த கூட்டத்தை வந்து நடத்தி இருக்கிறார். இப்போ இதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நன்றி உரை வரைக்கும் அமைதியாக உட்கார்ந்து கேட்டு ரசித்து உங்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்கள் இதை பலருக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளவு நேரம் பொறுமையாக அமைதி காத்து இந்த கூட்டத்தை சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் வந்து நன்றி. அது மட்டுமின்றி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடிய கேப்டன் ஜிஎஸ் குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய குடும்பத்தார் அவங்க வந்து கலந்துருக்காங்க. அண்ணா அவர்களுடைய பேத்தி இளவரசி முத்துக்குமார் தம்பதி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சிறப்பு செஞ்சுருக்கிறாங்க. இதில் இறுதியாக அதே போல் இந்த ஃபோட்டோ டிசைன் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரேம் அதை வந்து டிசைன் பண்ணது அண்ணா. அவருடைய முக்கிய நிகழ்வுகள் அந்த காலகட்டத்தை வந்து தமிழ்நாடு இந்த மேப்போட வந்து ஃப்ரேம் டிசைன் பண்ணது தோழர் சுதன். அவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் வந்து இதை ஒளிபரப்பு லைவ் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கும், இனி போய் இதை பதிவேற்றம் செய்ய போகின்ற யூடியூப் ஊடகங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக வாங்க.